அமைதியும் நிசப்தமும் நிறைந்த ஒரு மூங்கில் காட்டில் பிகோ என்ற ஒரு மென்மையான பாண்டா வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்த போது பிகோவின் கவனத்தை ஒரு விசித்திரமான விஷயம் ஈர்த்தது. அது தரையில் கிடந்த ஒரு சின்ன ஒளிரும் விதை. அந்த விதை மெதுவாக துடித்தது, ஒரு சின்ன இதயத் துடிப்பைப் போல. பிகோ அதை மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னான், இதுக்கு வளர ஆசை இருக்கலாம். அன்பு நிறைந்த இதயத்துடன் அவன் அந்த விதையை மென்மையான மண்ணில் நட்டான் மற்றும் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். அடுத்த நாள் காலை ஒரு மாயமான அதிசயம் நிகழ்ந்திருந்தது. ஒரே இரவில் ஒரு சின்ன மரம் வளர்ந்திருந்தது. அதன் இலைகள் வெள்ளி போல சூரிய ஒளியில் ஜொலித்தன. நன்றாக கவனித்துக் கேட்டால் ஒவ்வொரு இலைவும் மெதுவாக கிசுகிசுத்தது. ஒரு ஆசை சொல்லுங்கள். காட்டின் பல பகுதிகளிலிருந்தும் விலங்குகள் அங்கே கூடின. முயல் முன் வந்து தைரியம் வேண்டும் என்று ஆசைப்பட்டது. மான் நட்பு வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அறிவாளியான ஆந்தை அமைதியான இரவுகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒவ்வொரு ஆசையுடனும் அந்த மரம் இன்னும் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. பின்னர் பிகோவின் முறை வந்தது. பிகோ கண்களை மூடி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அடுத்த நொடியே அந்த மரம் வானவில் நிற ஒளியால் வெடித்துப் பிரகாசித்து முழு காட்டிலும் வெப்பமும் மகிழ்ச்சியும் பரவின. அந்த தருணத்தில் அனைவரும் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார்கள். மற்றவர்களுக்கு உதவும் ஆசைகள்தான் அதிக சக்தி கொண்டவை. காடு முழுவதும் வெப்பமாகவும் அமைதியாகவும் நம்பிக்கையால் நிரம்பியதாகவும் உணரப்பட்டது. நீங்கள் என்ன பகிர்ந்தால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? அன்பா, நேரமா, அல்லது ஒரு சின்ன புன்னகையா?